Attention, perception and memory in psychology unit 3 TETல MCQ பார்ப்போம். First வந்து attention. The process of selectively focusing on one stimulus while ignoring others is known as attention. இப்போ வந்து ஒருத்தர் அதாவது ஒரு சில குறிப்பிட்ட இதை மட்டும் நம்ம ஸ்டிமுலஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா அந்த குறிப்பிட்டதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லையா, அது என்னது? அட்டென்ஷன். அட்டென்ஷன் இஸ் கன்சிடர் அ டேஷ் ப்ராசஸ், ஆக்டிவ் ப்ராசஸ். ஏன்னா பார்க்குறோம், நேராக பார்த்து அவனோட மென்டல் எஃபெக்ட், ஃபோக்கஸ், அந்த ரிலவெண்ட் ஸ்டிமுலஸை மட்டும் பார்க்கறதுனால இது என்னது? அட்டென்டிவ்னா கிளாஸில் அட்டென்டிவாக இருக்கிறோம் இல்லையா, ஸோ ஆக்டிவாக இருக்கிறோன்ற அர்த்தம் இல்லையா. ஸோ அதனால் இங்கே attention is considered an active process. The main function of attention is to filter the irrelevant information. So attention தேவையில்லாததை ரிமூவ் பண்ணிடணும், அதுதான் அதோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்னா filter the irrelevant information. The capacity of attention is, ஸோ அட்டென்ஷன் வந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாது, ஒரு குறிப்பிட்டதானே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அப்போ அது என்னது? லிமிட்டட். Shifting of attention from one stimulus to another is known as shifting of attention. அதுலயே கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. Shifting of attention from one to another stimulus. அப்போ ஷிஃப்ட் பண்ணுறோம், அது என்னது? Shifting of attention. Which of the following is an internal determinant of attention? Interest. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்னல் ஒரு இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் மோட்டிவேட் ஆக முடியும். மோட்டிவேட் ஆனால் தான் அந்த நீட் அண்ட் எமோஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டர்னல் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்டென்ஷன். இன்டர்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த இன்டென்சிட்டி, கான்ட்ராஸ்ட் அண்ட் நோவாலிட்டி ஆஃப் ஸ்டிமுலை ஆர். ஸோ இன்டென்சிட்டி, கான்ட்ராஸ்ட் அண்ட் நோவாலிட்டி ஆஃப் ஸ்டிமுலை எங்கேருந்து வருது? வெளியில இருந்து வருது. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஒரு பொருளை பார்த்த உடனே அது நம்ம அட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த பொருள் எங்கே இருக்குது? வெளியிலேருந்து இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். The tendency to attend to the stimuli relevant to one's need is called selective attention. இப்போ வந்து ஒருத்தருக்கு தேவை அந்த ஸ்டிமுலன் பர்டிகுலர் இது மட்டும், அதுக்குனால அந்த ஒரு நீடை மட்டும் தேவைன்றதுனால அது செலக்டிவ் அட்டென்ஷன். அட்டென்ஷன் இன்வால்விங் கான்ஷியஸ் எஃபெக்ட் இஸ் கால்டு வாலண்டரி அட்டென்ஷன். கான்ஷியஸ்னு நம்மளுக்கு தேவைன்றதுனால தானே இது பண்ணுறோம். இப்போ வாலண்டரின்னு நமக்கு விருப்பப்பட்டு எடுக்கிறது. ஸோ அது வாலண்டரி அட்டென்ஷன், கான்ஷியஸோடு பண்ணுறது. The attention drawn automatically by a strong stimulus, அது involuntary. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வர்றது வந்து involuntary, தேவைன்றதுனால வர்றது வந்து voluntary. The range of stimuli that can be attended to at one time is known as span of attention. டைம்னு வந்துடுச்சு, டைம்னா லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் a person can grasp at once. அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் என்னென்ன தேவையோ அதை கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, நம்மளுக்கு அந்த தேவை, இப்போ ப்ராஜெக்டில் தேவையான எல்லா திங்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, சாம்பிள்ஸை, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். Span of attention for adults in digit is usually 5 to 7 digits. So span of attention according to Miller, the average span of attention வந்து 7 plus or minus 2. 7ல இருந்து plus or minus 2, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க 5 to 7 digits. ஸோ plus or minus, ஸோ plus or minusனா 7க்கு மேலே 2 digits இருக்கலாம், இல்லை 7க்கு கீழே 2 digits, அதனால தான் 5 to 7. அப்போது ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனு அடல்ட்டுக்கு எவ்வளோ இருக்கணும்? எத்தனை டிஜிட்ஸ்? 5 to 7 digits. The attention is closely related to perception, motivation, learning. All of these in the மூணுமே தான். So perception, motivation and learning, all of these. The sudden capture of attention due to an external stimuli is termed as involuntary attention. ஸோ சடனாக ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸால் நம்ம அட்டென்டிவ் ஆகிறோம் இல்லையா, அது அட்டென்ஷன் அந்த நம்மளை பார்வை போகுது இல்லையா,
அப்போ அது என்னன்னு சொல்வாங்க? இன்வாலன்ட்ரி அட்டென்ஷன். Attention is necessary for learning, perception, memory, all of these. இந்த நாலுத்துக்குமே இந்த மூணுத்துக்குமே வேணும். ஸோ அட்டென்ஷன்னா லேர்ன் கற்றுக்கிறோம், மெமரி பண்ணுறோம், பெர்செப்ஷன் ஓகே புரிஞ்சுக்கிறது. The quality of focusing on one stimulus and ignoring the others is called. The quality of focusing on one stimulus and ignoring the others, that is concentration. ஒன்றை மட்டும் ஒரு கான்சென்ட்ரேட் மட்டும் பண்ணுறோம், மற்ற எல்லாத்தையுமே விட்டுறோம். அப்போ அது என்னது? கான்சென்ட்ரேஷன். ஒரு சூட்டபிளாக சஸ்டைன்டு ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷன். இப்போ வந்து ஒரு குறிப்பாக ஒரு மாங்காவை அடிக்கணும்னா அந்த மாங்காய் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், மற்ற எதுவும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்னது? கான்சென்ட்ரேஷன். The nature of attention is dynamic and shifting. ஸோ டைனமிக் அட்டென்ஷன் வந்து கான்ஸ்டன்ட்லி ஷிஃப்ட்ஸ், அதாவது அந்த ரிலவன்ஸ் ஆஃப் ஸ்டிமுலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால டைனமிக் அண்ட் ஷிஃப்டிங் தான் நேச்சர் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ நேச்சர் ஆஃப் அட்டென்ஷன் என்ன? டைனமிக் அண்ட் ஷிஃப்டிங். When a teacher uses bright visuals in classes, she is using which determinant of attention? External. Bright colors வெளியில் காட்டுறாங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த அட்டென்ஷன் எங்கேருந்து வருது? எக்ஸ்டர்னல்லேருந்து வருது. A student focusing on a lecture because of exam interest shows voluntary attention, involuntary attention, post voluntary attention, divided attention. ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வாலண்ட்ரி அட்டென்ஷன். ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெக்சர் மேலே ஃபோக்கஸ்னிங்காக இருக்காங்க. அது எதனால்? எக்ஸாமோட இன்ட்ரெஸ்ட். அப்போ போஸ்ட் வாலண்ட்ரி அட்டென்ஷன். ஸோ எக்ஸாமுக்கு அப்புறம் என்ன வரும்? ரிசல்ட் என்ன வரும்? மார்க் அதிகமாக வரும் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இனிஷியல் வாலண்ட்ரி எஃபர்ட் தான், ஆனால் எதை காட்டுது? போஸ்ட் வாலண்ட்ரி அட்டென்ஷனை காட்டுது. Which of the following best describes attention? ஸோ அட்டென்ஷனை எது அழகாக டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பாருங்க. பாசிவ் ஃபோக்கஸிங்கா, செலக்டிவ் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் ஸ்டிமுலஸா, ரேண்டம் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டிமுலஸா, டோட்டல் அவேர்னஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டா? ஸோ பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் அட்டென்ஷன். அட்டென்ஷனை நான் என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் செலக்ட் பண்ணி மற்றதை நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ ஒரே ஒரு பொருள் மேலே தான் நம்மளோட அட்டென்ஷன் இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் நீங்களே சொல்லுங்கள்? செலக்டிவ் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் ஸ்டிமுலஸ். ஸோ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே ஒரு செலக்டிவான ஒரு ஆப்ஜெக்ட் மேலே தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம்? செலக்டிவ் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் ஸ்டிமுலஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.